எல்லாம் வல்ல இறைவனின் பேருண்டால் வல்லால் வகுத்த வழிகொப்ப ஸ்ரீ ரங்கராட்சிய ஜோதிட சங்கம் நடத்துகின்ற இந்த கருத்தரங்கிலே இந்த அவையிலே வீற்றக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த முதல் கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற தாக்கத்தோடு இந்த சங்க நிர்வாகிகள் அனைவரும் செயல்படுகின்ற ஒரு அற்புதமான நிலையை பார்க்கும்போது அவர்களுக்கு என்றென்றும் சீதகனாவின் துணை இருக்க வேண்டுமாய் வேண்டி அதனினும் மேலாக மாதம் கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தனி ஒரு மனிதனாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சக்தி சுவாமிஜி அவர்களை அன்னை மீனாட்சியினுடைய பாதம் வணங்கி எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காலையில ரொம்ப சீக்கிரமா 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 6:40 ட்ரெயினை பிடிச்சி இங்க 8:40 வந்து பிறகு வந்து கூப்பிட்டு வந்து அதெல்லாம் வந்து சரியா இருந்துச்சு. இந்த ஏர்லியரா எந்திரிக்கும் போது மத்தியானம் நான் வந்து குளிக்கிறதே இல்லை. கரெக்டா 2 மணிக்கு வந்தேன்னா சரி 2:30 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு படுத்தோன்னு வைங்களேன். 4:45 எந்திரிச்சு திருப்பி ஒரு குளியலை போட்டு ஒரு பூஜையை முடிச்சுட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ற பழக்கம். நம்ம ரவி காலையில இருந்து என்னைய பழி வாங்கினாரு. ஆமா, ஏன்னா காலையிலேயே நான் வந்து பேசிட்டு கொஞ்சம் ஏர்லியராவே நான் அப்படிதான் புறப்பட்டு சொல்லியிருந்தேன். மத்தியானம் கிளம்புவா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவரு இப்ப நம்மால என்ன செஞ்சாரு, விட்டுட்டாரு. சரி ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா பேசுறது உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வர்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 93ல இருந்து பல மேடைகளை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான மேடை, ஜோதிட கருத்தரங்கம், ஜோதிட மாநாடு, ஜோதிட பூமி, அதே மாதிரி ஞான சிந்தாமணி. அந்த காலத்துல நான் எழுத ஆர்டிகளுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும். அந்த காலத்துல இந்த பேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பதான் நாங்கெல்லாம் எழுதுவோம். எழுதுற ஆர்டிகளுக்கு எங்களுக்கு கடிதங்கள் வந்து குடி பாராட்டி இங்கிலாந்து லெட்டர்ல எழுதுவோம், கார்டுல எழுதுவோம். அப்படித்தான் எங்களுடைய வாசகர்கள் பூராமே தமிழ்நாடு பூராமே எனக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இப்ப பத்திரிகை மோகம் விட்டு போச்சு. ஏன்னா சரி பேஸ்புக்ல ஒரு நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணா அதை அப்படியே கீழே இருந்து இப்படிக்கு உங்கள் புனியாசுவாமி போடுறதை எடுத்துட்டு இப்படிக்கு உங்கள் ஸ்ரீதரன் குருஜி அப்படின்னு போட்டு விட்டுறாங்க பேஸ்புக்ல. என்ன அதனால பேஸ்புக்ல பதிவு பண்றதும் அவுட். இப்ப இந்த ஒரு சூழல்ல கடந்த காலம் அப்படின்றது இன்னைக்கு நீங்க கருத்தரங்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க. முத வந்து 93ல அவரு கோயம்புத்தூர் மகரிஷி தான் எங்களை கூப்பிடுவார். கருத்தரங்கம், கருத்துப்பட்டற மாநாடு, வருஷத்துக்கு ஒரு மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கும். எனக்கு இதுலயும் ஒரு ஆதங்கம். நம்ம விஸ்வநாதன் ஒருத்தர் வந்திருந்தாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனார்ல, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாநாடு நடத்துறது? மாசத்துக்கு ஒரு மாநாடா? அதுக்கு மாசத்துக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாரு அப்படின்னா அது சரி, அது சொல்லலாம். கருத்தரங்கம் நடத்துறாரு, வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறாருன்னு சரி. மாசம் மாநாடு அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடாது. ஆனா ஒரு மகரிஷி எங்களுக்கு கருத்தரங்கம், கருத்துப்பற்ற இதே மாதிரிதான் நல்லா சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப நான் 98ல தான் முதல் மாநாடு மதுரையில எடுத்தேன், ஒரு நாள் மாநாடு. அப்ப மகரிஷி தலைமையில எடுத்துட்டு 99ல 3 நாள் மாநாடு, ஒரே இதுல 3 நாள் மாநாடு, குறிப்பெயர்ச்சி யாரும் மாநாடு. ஆனா பெரிய மண்டபம், ஒரு 600 பேர்னு வச்சுக்கோங்களேன். 3 வேளைக்கு சாப்பாடு, தங்குற வசதி எல்லாமே செய்யணும். முடியுமா? ஒத்தையில தான், யார்கிட்டையும் டொனேட்லாம் நான் வாங்கினது இல்லை. 2005 வரைக்கும் மதுரையில சிறப்பான மாநாடு, பெரிய பெரிய முகாம்கள். எனக்கு மேல சீனியர் இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கௌரவிச்சு அந்த காலகட்டத்துல
இந்த விழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாநாடு அப்படின்றது போட்டி மனப்பான்மையில நடக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா திருச்சியில ஒரு காலகட்டத்துல விஸ்வ விஞ்ஞான பாரம்பரிய தாமோதர் அண்ணன் வச்சிருந்தாங்க. அவங்க மாநாடு நடத்தும் போது சிறப்பு ஸ்பீச்சுக்கு நான் வருவேன். கடகராமசாமி என்னுடைய இனிய நண்பர். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் எல்லா இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கோம். யாரு? கடகராமசாமி நான். அந்த காலத்துல நாங்க நங்கனூர் ராஜன், சிவா மகநாதன், வளம்புரி ஜான், உலகநாதன், அவர் அண்ணன் சொன்னார் உலகநாதன். ஏன்னா உலகநாதன் நல்ல அவரெல்லாம் கல்கடமேட்ல 94 அங்க போய் கிளாஸ் எடுப்பேன். இப்படி நிறைய ஜோதிடம்ன்றது நம்ம உயிர் மூச்சு. சரியா? அது தவிர வேற எதுங்க நம்ம சுவாசிக்கல. இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேசினாங்க. ஆனா பேசுறது கேட்கும்போது நல்ல எல்லாருடைய பேச்சுக்களும் நல்லா தான். என்ன ஒரு சின்ன பையன் கூட வந்து பேசினாங்க. அந்த பையன் உடன் பிறந்தவர் பத்தி நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. என் பையன் சொல்லணும், இந்த பொண்ணுச்சாமி இருக்கானே, வெறும் கட்டத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எத்தனை பேருன்னு வெறும் லக்கணத்தை மட்டும்தான் சொல்லணும். அவன் கூட பிறந்தது, ஆத்தாவோட பிறந்து, அத்தம் கூட பிறந்து, தோலான் திருப்தி எல்லாம் சொல்லுவாங்க. வெறும் கரையெல்லாம் அங்கே தேவையில்லை. ஏன்னா அவன் எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கான் பாருங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்து பிச்சு பேசினான் நம்ம பயன்தான். சரியா? அப்ப அடிப்படை அப்படின்றத நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். காலையில முதல் ஸ்பீச் வந்து ரொம்ப நேரம் பேசினார் ரவி. பேசணும் நாடி இந்த நாடியுடைய தோற்றம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள உங்க கைக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? தெரியாது. அடியன் தான். ஏன்னா இதை நான் வந்து அடியேன்னு சொல்லிக்கிறதோ ஒரு இதுதான். சரியா? நான் தான் அப்படின்னு நான் சொல்லல பாபா மாதிரி. சரியா? அடி எப்படின்னா 94 கல்லுக்கடுமேட்ல அகில இந்திய ஜோதிடர் மாநாடு நடக்குது. கல்கட்டால இருந்து டேஜன் போஸும் ஸ்வப்னா பட்டாஜி அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு உண்டான இந்த அகாமடேஷன் தான் நான் தான் பாத்துக்கிறேன், உதவியா இருந்தேன். இப்ப டேஜன் போஸ் வந்து மிகச்சிறிய பெரிய தாந்திரிக். அவர் கல்கட்டால அவரு நாடி சூத்திரத்துல பெரிய மண்ணை. கல்கட்டால இதே மாதிரி தமிழகத்திலையும் கேரளால இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மாதிரி சாஸ்திரத்துல மிகப்பெரிய கரகண்டவங்க கல்கட்டால இருக்காங்க. தேசப்பட்டால் இந்த இந்தியா லெவல்ல ஜோதிடம் வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது, துணையா இருந்தது, அல்லது ஆதாரம் இருந்தது யாருன்னா கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் அஸ்ட்ராலஜிஸ்ட் தான். நம்ம அதுதான் பார்க்கணும். நம்ம டெல்லியில இருந்து புத்தகம் வருது அப்படின்லாம் பார்க்க கூடாது. அங்கிருந்து நிறைய நமக்கு ஹிண்ட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அப்ப அவர் டேஜன் போஸ் எனக்கு போகும்போது அவரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு பேர் எடுக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்ப நான் என்னுடைய சூழல்ல பாத்தீங்கன்னா நான் 80 to 84 வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட் தான். நான் ஒரு எண்கணித ஜோதிடர் தான். 84 தான் பாரம்பரியத்தையே நான் சொல்றேன். 87 வரைக்கும் இந்த 4 வருஷத்துல பாரம்பரியத்தினுடைய நிலைப்பாடுகள்லாம் ஓரளவுக்கு உணர்ந்து அதை நல்லா ருசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுதான் 87 கேபியை தோணும். இந்த கேபிக்குள்ள வந்தோடனே நிறைய விலாசமான நிலைகளை வந்து என்னால வெளியெடுக்க முடிஞ்சது. அப்ப அதுக்கப்புறம் 90 தான் நல்லா 10 ஆண்டு காலம் கழிச்சதுக்கு முன்னாடிதான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா போட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். 10 ஆண்டு காலங்கள் இதுல வந்து ஆய்வு பண்ணி ஒரு தெளிவான நிலைக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் 90 ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் ஒரு போர்டு போடுறோம். இன்னைக்கு ஒரு வருஷம் கூட சுவாமிஜிட்ட படிச்சிருக்க மாட்டான். இல்ல ரவிட்ட கூட ஒரு 6 மாசம் படிச்சிருப்பான். மறுநாள் வந்து நான் ஒரு ஆசிரியர். ஏன்னா 3 வருஷம் கூட அந்த ஜோதிடத்துக்குள்ள வரல. அவன் வந்து ஜோதிடத்தினுடைய கிரந்தத்தையே மாத்திரன்னு சொல்றான். இப்ப ஜோதிடம் வந்து நம்ம ரிஷிகள் கொடுத்த ஒரு நிறைய மாத்துறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய அறிவுக்கு கால் நுனி அளவு கூட நம்ம பெற மாட்டோம். நல்லா நாம பார்த்ததெல்லாம் வெறும் இதுதான். என்ன கற்றது கையளவு தான். இந்த இன்னமும் இருக்கு, இன்னும் என்னமோ இருக்கு. அப்ப இத ஆமாப்பா நம்மளே சூடா தண்ணி போனாக்க சவுண்ட் வரும்.
அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப வேகமாவே பேசி பழகினேன் நான். இப்ப எல்லாரும் வேகமா பேசுறாங்க. இவங்க பேச்ச கேட்டு நான் வந்து ஒரு சாந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்க இந்த பொண்ணு எங்க இருக்காங்க எனக்கு தெரியல. என்ன எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒரு சவுண்டு தான் வரும். சரியா? இப்ப நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிறேன். அப்ப இந்த 90ல ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி 10 வருஷம். ஆனா இன்னைக்கு ராசி மண்டலத்தை பத்தி இன்னும் அவங்களுக்கு முழுசா தெரியல. ராசி மண்டலத்தை பத்தி இன்னும் முழுசா அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ராசி மண்டலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய நாள் வேணும். அந்த ராசி மண்டலத்தை மட்டுமே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு வைங்களேன், அவன் எந்த கிரகத்தையும் தூக்கி உட்கார வச்சு பேசிட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமே மர்மம் அதுதான். ரிஷிகள் நிறைய கொடுத்திருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம உள்வாங்கணும். இப்ப ராசி மண்டலம் வந்து 12 ராசி, அதுல 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள் உருண்டோடுகின்ற அந்த நிலையத்தான் நம்ம விதின்னு எடுத்து வைக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு புள்ளியில பிறக்கிறாங்க, ஒவ்வொருத்தனும் ஒரு புள்ளியில பிறக்கிறாங்க. நாடியை பத்தி ரொம்ப சொன்னாங்க. 94ல ஹைதராபாத் கான்ஃபரன்ஸ்ல நாங்க போய் உட்கார்ந்துருக்கோம். அங்க ஒரு சின்ன ஒரு குட்டையா ஒரு ஜீவன் வந்து நான் தங்கி இருக்க ரூம்ல நாடி ஜோதிடத்தை பத்தி பேசுறது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த நாடி ஜோதிடம் எப்படி வந்தது அப்படின்னு டேஞ்சர் போஸ் வந்து என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. அதுல பிருகுமந்து நாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில புத்தகம். இது என்னுடைய லைப்ரரியில என்னுடைய இதுலயே இருக்கு. அப்போ நானும் குருராம் சுப்பு கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது கோயம்புத்தூர்ல இருந்து குருராம் சுப்பு எங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்ப நான் அந்த புத்தகத்தை தூக்கி அவரை கையில கொடுக்குறேன். இது ஆங்கில புத்தகம், அவ்வளவு பெரிய அறிவு எனக்கு கிடையாது, பொட்டுவலிங்களுக்கு கூட சரியா பேச தெரியாது. அதனால நீங்க அதை தூக்கி என்ன செய்வீங்க, இந்தாங்க இதை கொண்டு போய் என்ன பண்ணலான்னு பாருங்க. அவரை போய் தமிழாக்கம் பண்ணி மிக அழகாக கொண்டு வந்து அதுலதான் அவருக்கு நாடி ஜோதிடத்தை முதல் அவர் தான் நம்ம தாராபுரம் ஆடி துறைராஜ் இருக்காரு இல்லையா, இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் எல்டி ஏரியா எல்லாமே உருவாக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. அப்ப அதுக்கப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டு அளவுல நாடி என்ன செய்யுது சார். அப்ப அந்த டேஞ்சர் போஸ் எனக்கு கொடுத்த புத்தகம் தான் அந்த நாடி. பதிலுக்கு நம்ம ஆர்ஜி ராவுடைய புத்தகம் நீங்க எடுத்து பார்க்கணும். அதுல வந்து நீங்க பார்க்கலாம், காரகத்தை மட்டுமே இணைச்சு மிக அழகா சொல்லுவார். பட் அடிப்படையா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஜோதிடத்துல ஹிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. பட் நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இந்த யோகங்கள்லயே 2300 யோகங்கள் இருக்கு. யோக மஞ்சரி நீங்க திறந்தீங்கன்னா 2300 யோகங்களுக்கு மேலதான் இருக்கு, குறையில்லை. இந்த யோகங்கள்ல முதல் யோகமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த யோகங்கள் என்ன அப்படின்னா, நீங்க சாதாரணமா நம்ம இதை பத்தி சிந்திச்சுக்கவே மாட்டோம். ஆனா அதுதான் நம்மளுடைய வாழ்வியல்ல கிரக நிலைகளை எடுத்து சொல்லுவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய யோகம். யாராவது சொல்லுங்க, முதல் 4 யோகத்தை சொல்லுங்க. பிரபு காலையில கேட்டான், என்ன சொல்லக்கூடாது, சரியா? அவங்க என்ன சொல்றாங்க, சுனபா, அனபா, துருதரா, கேமதுருமா. இந்த 4 யோகத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் எ கிங். சொல்றேன், சுனபானா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சுனபா? அப்ப சுனபா என்பது நீ உன்னை நாடி செல்வதற்கு பெயர் சுனபா. ஒன்று, உன்னை நாடி வருவதற்கு பெயர் அனபா. இரண்டையும் சமமாக கொண்டு வாழ்கின்ற நிலைக்கு துருதரா. எதுவுமே இல்லாமல் அற்று வாழ்பவனுக்கு கேமதுருமா. இந்த 4 யோகம் தான் இல்லையா? நீங்க அடிப்படையா பாருங்க,
இப்ப சக்தியை சொல்லும் போது கூட நேற்று இன்று நாளை அப்படின்னு சொன்னாரு இல்லையா? சந்திரன் நேற்று கடந்து வந்தது அவனுடைய பாஸ்ட், இன்னைக்கு அவன் கேட்கக்கூடியது, நாளைய வந்து கேட்க போறான். இது அழகா அவரு சொன்னார். இப்ப சந்திரனாடி அப்படின்னு சொல்லும் போது நான் ஜிகேயை பாராட்டுறேன். யாரு? ஜிகே நான் பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன், தங்கபாண்டியனை பாராட்டுவேன். சரியா? யதார்த்தத்துக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஜோதிடத்தை வந்து எடுத்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உள்ள மனிதர்கள் கூட நான் பாராட்டுறேன். அதுல மாற்றமே கிடையாது, மனதார பாராட்ட வேண்டிய மனிதர்கள். ஆனா KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதாவது KS கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்ல அந்த கேபி சிஸ்டம்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு தான் பேரு. ஆனா அதுக்கு மறைமுகமான இது என்னன்னா காலபுருஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலபுருஷ தத்துவத்தை எப்படி நம்ம உணர்ந்தேன் அப்படின்றது காரணம் வந்து KSK தான். அவர் தான் அழகா சொல்லுவார், சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து உன்னுடைய மனநிலையை ஆகும். இப்ப ஒருத்தன் மேசலக்கணக்காரன் உள்ள வர்றேன், சந்திரனும் 5ல் உட்கார்ந்து. சரியா? இப்ப அவன் என்ன கேள்வி கேட்கணும்? ஒன்னும் குழந்தைய பத்தி கேட்கணும். சரி, சந்திரன் சாரநாதன் யாரு? கேது. அவன் எங்க இருக்காரு? 6ல் இருக்காரு. ஒன்னும் நோயை பத்தி கேட்கணும், இல்ல வேலையை பத்தி கேட்கணும். சரியா? இந்த 2 கேள்வி தான் ஆகும். ஆனா சந்திரன் இருக்கக்கூடிய 5ஆம் இடம் தானே, அவன் சந்ததியை பத்தி தான் கேட்கணும். அப்ப வரக்கூடியவனுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்காரன் இருக்கான், சந்திரன் 9. அப்ப சந்திரன் சாரநாதன் கேது 10ல் இருக்கு. இப்ப இந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, இதுல ரெண்டு விதமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க. 9ல் சந்திரன், இன்னைக்கு சந்திரன் 9ல் ஒருத்தர் வர்றாரு. இப்ப நான் சொன்ன அடிப்படையில் நீங்க கேட்டீங்கன்னா கேது 10ல் இருக்காரு, இவருக்கு நமக்கு ப்ரொமோஷன் எப்போ வரும்னு கேட்க வந்திருக்கிறாருன்னு கூட கேட்கலாம். இல்ல எனக்கு எப்ப வேலை கிடைக்குன்னு கேட்கலாம். ஆனா 9ல் சந்திரன் என்னது? ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்பரோட கிடைக்கும். அந்த ஒரு தாக்கத்துல கேட்கிறான், நம்ம எடுக்கலாம். 10ல் கேது. பட் நான் என்ன அந்த கொஸ்டினை எப்படி எடுப்பேன் அப்படின்னா, என்ன சார் VRS வாங்கிடலாம் நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். இப்ப நீங்க கேட்கறது நான் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா? நான் கேட்கறது என்ன, நான் எதுக்காக சொல்றேன், நீங்க வேலையில VRS கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க என்ன கேட்பீங்க, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் வரல, நான் எதிர்பார்க்கிறேன் ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு தனுசு லக்னம். இன்றைய சந்திரன் வந்து அந்த நிலை ஆகும், அப்படிதான் பார்க்கணும். சரி, இன்னொரு கேள்வி என்ன, சந்திரன் 9 தன் தகப்பனார் பத்தி கேட்கலாம்ல. அப்ப சந்திரன் நின்ற அந்த 9ஆம் இடத்துக்கு 2ல் கேள்வி. அப்ப தகப்பனாட்டு உதவி கேட்கிற மாதிரி கூட பிசினஸ்க்காக உதவி கேட்கறதுக்காக இருக்கலாம். இப்படி மனசுல இந்த சந்திரனை வச்சு நீங்க கேள்வி எடுத்து பழகுனீங்கன்னா நீங்க தான் பெரியார். அப்ப வரக்கூடிய ஜாதகத்தை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும் இல்லையா? கிரகமே இல்லாம பேசுறது வேறு, அது காலபுருஷ தத்துவம். ஆனா இந்த சுனபா அனபா அப்படின்னு பிரிச்சுட்டான். ஆனா அவன் ரூல்ஸ் கொடுத்துருக்கான், சந்திரனுக்கு 2ல் ஒரு கிரகம் இருந்தால் அது சுனபா அப்படின்னா. அதுதான் நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சுனபா அனபா துர்தரா கேமத்துருமா இல்லையா, இத பல விதமா நீங்க பயன்படுத்தலாம். நவக்கிரகத்துல பல விதமா பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதுலதான் அவங்க இன்னும் ஒரு சீக்கிரட்டா எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அற்களம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த அற்களத்தை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சரி, பார்த்த மாதிரி தூக்கி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுல சுபா இருக்கலாம், பாபா இருக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருக்கலாம். என்ன இப்ப பல ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போது எதிர்மறையாத்தான் நடக்கும். எதிர்மறையாவே நிறைய இருக்கு, எதிர்மறை சிந்தனைகள் நிறைய இருக்கு. ஒருத்தர் வந்து இப்ப இவரு மகர லக்னம் நாத்தியவாதம் பேசியிருக்காரு. நான் தனுசு லக்னமா நாத்தியவாதம் எத்தனை இருந்திருக்கேன், அவ்வளவு காலமா நாத்தியவாதம் கொஞ்சம் நெஞ்சமா பேசியிருக்கேன். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல இன்னைக்கு அவர் பாருங்க, அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு, உலகத்துல எல்லா கோயிலுக்கு போயிருக்காரு. நான் எல்லா மகான்களையும் பார்த்திருக்கேன். எல்லாம் அவதூதர் தான் என்னையெல்லாம் வளர்த்தது. சரியா? அப்ப இந்த 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 4 யோகத்தை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்
இப்ப சந்திரனுக்கு 2 குரு இருக்கு, சந்திரனுக்கு 2 குரு. அப்ப இவன் என்ன செய்யறான்? உண்மையை நாடி, ஒழுக்கத்தை நாடி, இறை நாடி, நன்மையை நாடி, நல்லவர்களை நாடி, உயர் கல்வியை நாடி இவன் போறான் இல்லையா? இந்த குரு என்ன செய்ய? குருவை தேடி இவன் போறான். சந்திரனுக்கு 12 குரு இருக்குடா. நீ தேடி போகாத, நீ தேடி எல்லாம் அழகா சொல்லிட்டானா? ஆனா அவன் அந்த சுனபால ஒரே ஒரு ரூல்ஸ் கொடுத்தான். எப்படி கொடுத்திருக்காங்க? சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் அப்பம் சேர்த்ததையோ தாத்தம் சேர்த்ததையோ இல்லாம இவன் தான் தேடுகின்ற ஒரு நிலையத்தான் ஆழ்வான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த இடத்துலதான் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் சந்திரனுக்கு 2 சுக்கிரன் இருக்கு, ஒரு பக்கம் சந்திரனுக்கு இந்த பக்கம் குரு இருக்கு. இப்ப இது துருதராயோகத்துலதானே இருக்கு. அப்ப இவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்பங்கள், சுகங்கள், சுகமேன்மைகள் எல்லாம் தேடி இவன் போறான். ஆனா இவனுக்கு இறைவன் எல்லாத்தையும் பின்னாடியே கொண்டு போய் கொடுக்குறேன். இது எப்படி இருக்கும்? குரு பண்ண வைக்கிறாள். அப்ப இவன் எல்லாத்தையுமே இவன் சுகபோகத்தை நாடி போறான், இவனை தேடி எல்லாமே வருகிறது. அப்ப இதே மாதிரிதான் நாம கிரக நிலையில பார்க்கும்போது சில விஷயங்களை பார்க்கணும். நீங்க பாசகன், காரகன், போதகன் இந்த 3 தூக்கி விட்டுருங்க, தேவையில்லை. என்ன பாசகன், காரகன், போதகன் நமக்கு வேண்டாம், இருக்கட்டும், போற பக்கம். இந்த வேதகன் மட்டும் கேட்கணும். அதான் நமக்கு எச்சரிக்கை உணவு, மணி அடிக்கிறதான். அப்ப இந்த வேதகனை எப்படி தொடரும்? அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? வேதகனை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். முத்தாய்ப்பா பாருங்க. ஒருத்தனுக்கு யோக தசை, ஒருத்தனுக்கு யோக தசை. இப்ப நம்ம வச்சுக்கிடுவோம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு தனிப்பெரும் யோகாதிபதி யாரு? சனி பகவான் இல்லையா? இப்ப இந்த சனி பகவான் இவனுக்கு ஒரு திசையா இருந்தாங்கன்னா சம்பத்தாரையா கூட வருது, 2ஆம் திசையா கூட வருது, இல்ல 6வது திசையா கூட வருதியா வச்சுக்கிடுவோம். நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க 4வது திசையை எடுக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும். 4வது திசை எப்பயுமே கவனம் எடுக்கணும். மிருகசீரன் சித்திரை அவிட்டத்துல பிறந்து 4வது திசை அவனுடைய சனி திசை மாரக திசை நோட் வைக்கணும். அதே மாதிரி அஸ்வினி மகா மூலத்துல 5வது திசை செவ்வாய் திசை மாரக திசை. 6வது திசை என்னது? ராகு திசை. 7வது குரு திசை. இதெல்லாம் என்ன செய்யும்? மாரகத்துக்கு ஒப்பானு சொல்லியிருக்காங்க. அப்ப இவனுக்கு மாரகத்தை தருமா அப்படின்னு யோசிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த காலத்துல இருந்து நான் சொல்றதெல்லாம் இதைத்தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு யோக திசையை மாற்றக்கூடிய வல்லமை வேதங்களுக்கு உண்டு. அப்ப சனிக்கு 2 செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த யோகாதிபதிக்கு 2 செவ்வாய். சனிக்கு செவ்வாய் வேதகன் தானே, சனிக்கு செவ்வாய் வேதகன். அப்ப இந்த சனி திசை செய்யணும் அப்படின்னாலும் அதை என்ன செய்வான்? செவ்வாய் தட்டி பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்து கெடுத்து கொடுப்பான், இல்ல கொடுக்கவே விடமாட்டான். அதாவது நாங்க எல்லாருமே ஹைதராபாத்ல உட்கார்ந்துருக்கோம். இப்ப நானும் கடகராமசாமியும் வெளியில கடைக்கு போயிட்டோம். கடை பக்கம் ஏவி சுந்தரம் வெளியே எங்களை கூப்பிடுறாரு, பா அப்படின்றாரு. என்னன்னு அப்பதான் முடிச்சுட்ட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க, கிளம்புறாரு, ட்ரெயினுக்கு கிளம்புறோம். அந்த நேரத்துல மகரிஷி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு, அங்கதான் வித்வான் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஜாதகம் மகரிஷி என்னன்னு பாருங்க அப்படின்றாரு. துலா லக்னம், ரைட். சுக்கிரன் 8 இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. சனி சிம்மத்துல நிக்குது. சனி சிம்மத்துல நல்லா. எந்த ஒரு ஸ்தானத்தையும் நீங்க விட்டோம்னா, நீங்க இந்த குருட்டு போக்குல விட்டத்தில் முதல் விட்டணும். பாவாதிபத்தியத்தை முதல் படிக்கணும். பராசருடைய முறையை நல்லா தெரிஞ்சுக்கணும். பராசர முறைப்படிதான் நீங்க ஜாதகம் பார்த்து பழகணும். அப்பதான் நீங்க எங்கேயும் தடுமாற மாட்டீங்க. இதான் என்னன்னா, 12 லக்கணமும் 12 பாவமும் பாவாதிபதியை நமக்கு செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, இலையில நல்ல வடசோறு, நல்ல அழகா வடபாயசோறு சாப்பாடு இருக்கு, சாப்பிடணும்ல. இந்த சாப்பிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு வேணும்? லக்கணத்துக்கு வேணும். அப்ப லக்கணம் என்ற ஒரு புள்ளி சரியாக இருந்தால்தான் இந்த 12 பாவத்தை நம்ம தொட முடியும். இந்த லக்கணத்துக்குள்ளேயே 12 பாவம் ஒழிஞ்சிருக்கு. அதை போல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒரு லக்னம்ன்ற ஒரு அணுகளும் அணுவான புள்ளி இருக்கே, அதுக்குள்ளேயே 12 பாவமும் தூங்குது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் 12 பாவாதிபதிக்குள்ள நாம வரணும். யாராரு என்னென்ன செய்ய போறா அப்படின்னு. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கறது. சனி பூர்வ நட்சத்திரம், சுக்கிரன் 8ல, ரைட். சனி தசை செவ்வாபத்தி கடந்துச்சான்னு கேட்டேன். அப்படின்னா சனி தசை செவ்வாபத்தி கடந்துச்சுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செத்துருக்கணும், இவன் இறந்துருக்கணும். சாரி, செத்துருக்கணும் சொல்லுவேன், இறந்துருக்கணும். சனி செவ்வாபத்தி இவன் கடந்திருக்கவே முடியாது. ஆக்சுவலா அந்த பையன் சனி தசை செவ்வாபத்தியில இறந்திருக்கான். இப்ப நம்ம யோசிக்கலாம், துலாலக்கணத்துக்கு தனிப்படி யோகாதிபதி சனி ஏன் 11 உட்கார்ந்து லக்னாதிபதி சாரம் பெற்றும் கூட இந்த ஜாதகனுக்கு ஏன் அவனுக்கு ஒண்ணா? இந்த இடத்துல நாம் இன்னொன்று விஷயத்தை மறந்துடக்கூடாது. மறந்தும் பாதகாதிபதியை பாதகாதிபதியா பார்க்கணும். இந்த சரலக்கணங்களுக்கு லாபாதிபதி என்ற நிலையில் பாதகாதிபதியா வரக்கூடிய பூராமே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நாமளே போய் தலையை கொடுக்குற மாதிரி தான் அது. அப்ப அந்த இடத்துல யாருமே தப்ப முடியாது. ஆனா சனிக்கு 2 செவ்வாய் வேதகன் சனி திசையில அவ்வளவு கொடுத்துருக்கு, கொட்டி கொடுத்துருக்கு. நீங்க என்ன துலாலக்கணத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னு வைங்களேன், இவனுக்கு மேல இவனுக்கு மூத்த சகோதரி சகோதரன் எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, துலாலக்கணத்துல பிறந்தவனுடைய 11ஆம் அந்த மூத்த சகோதரனை அல்லது சகோதரிய ஏதாவது ஒரு விதத்துல ஹம்பக் பண்ணிடும், ஏமாற்றம் பாடாப்படுத்தி எடுத்தும். இதெல்லாம் ஜென்ரலா நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப நம்ம ஜாதகத்துல இப்ப எனக்கு தனுசு லக்னம் அப்படி வச்சுக்கோமே, பஞ்சமாதிபதி செவ்வாய். இந்த பஞ்சமாதிபதிக்கு செவ்வாய்க்கு 2ல் பாக்கியாதிபதி சூரியன் நிற்கிறது. ரைட்டா? இதுலயே 2 விதமா பார்க்கணும். எப்படின்னா, என்னுடைய பஞ்சமாதிபதி அல்லது பாக்கியாதிபதிக்கு 2ல் பஞ்சமாதிபதி வச்சுக்கலாம். அதை விட இன்னொரு விஷயம் எப்படின்னா, யோகங்கள்ல நிறைய யோகங்களை நம்ம கொடுத்துருக்கிறாங்க. நான் எடுத்து கையாண்டு ஆய்வு பண்ண மிகப்பெரிய யோகம் அப்படின்னா கௌரி யோகம் அப்படின்றது. கௌரி யோகம் இதை பத்தி நான் விளக்குனா கொஞ்சம் லேட் ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம். இப்ப யோகங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 விதமா பார்க்கணும். இப்ப இவங்க சாமி ஒரு விஷயத்த உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட்டா பேசுனாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள் கொடுத்தது. இவர் இன்னைக்கு அழகா சொன்னார். 2 குடையவர் சம்பத்தாரா லக்னாதிபதி 2 குடையவர் அழகா சொன்னார். நான் ரொம்ப ரசிச்சு கேட்ட ஒரு விஷயம். நான் இத ஒரு ஆர்டிக்கல்ல சிம்பாலிக்கா கொடுத்துருப்பேன். ஒரு கடகலக்கணம், இவனுக்கு தனப்பிராப்தி வேணும், செல்வ செழிப்பு வேணும், என்ன செய்யலாம்? இப்ப ஜென்ரலா நான் என்ன சொன்னேன், கடகலக்கணமா உங்களுக்கு குழந்தை பிறந்த முன்னாடி, குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு இயற்கையான சூத்திரம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுடைய 5ஆம் இடம். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனேயே கதவுகள் திறக்கப்படும். இது இயற்கையானது. ஆனா 2 குடையவர் சூரியன். இப்ப அவன் ரொம்ப அழகா பிடிச்சு வச்சுட்டு போயிட்டான். தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காமா, மோட்சா. இப்ப நமக்கு தன லாபம் 2வது 11 வேலை செய்யும். 2வது 11ன்றது தன லாபம், 2ஆம் இடம் என்பது நம்மளுடைய பொருளாதாரம், 11ஆம் இடம் என்பது லாபம். ஏன் சார் 6ஆம் இடம் இருக்கீங்கன்னா, சார் நீங்க இழந்தா தானே சார் எனக்கு காசு கிடைக்கும். நீங்க கொடுக்குறீங்க. அப்ப உங்களுக்கு 12ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்னது? 6ஆம் இடம். அதான ரூல்ஸ். அப்ப 6ஆம் இடம், அப்ப 2, 6, 11 வேலை செஞ்சா எனக்கு காசு கிடைக்குது. இப்ப ஒருத்தனுக்கு காலையில தம்பி ரவி சொல்லிச்சு, 5ஆம் இடம் திசை நடந்தால் அவன் சக்கரவர்த்தி சொல்றாரு. நான் மறுக்கிறேன், என்ன மறுக்கிறேன். ஆனா எங்க பாணியில 5ஆம் இடத்தினுடைய திசை நடந்தா மிகப்பெரிய சோம்பி. ஏன்னா அவன் இருக்கிறத அழிக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா அழகு சொல்றேன், நான் ரசிக்கிறேன், நான் ரசிச்சேன். நான் இங்கிட்டு பேசுறதா அங்கிட்டு பேசுறதா? ஒருத்தனுக்கு 5, 8, 12 பாவாதிபதிகள் வேலை செய்யறாங்க. 5 குடையவன் திசை, 8 குடையவன் புத்தி, 12 குடையவன் அந்தரம், இப்படி வச்சுக்கணுமே. இதை மாத்தி கூட வச்சுக்கலாம். இந்த 5, 8, 12 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க
பாவாதிபத்தியத்தை மட்டுமே பேசி பழகுங்க, அதை பார்த்து பழகுங்க. நீங்க எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆயிடலாம். குண்டக்க மட்டக்கெல்லாம் குறுக்கொல்லி எல்லாம் போகக்கூடாது. சரியா? இது இதோடு காரகத்தை எப்படி பேசணும், காரகத்தை எப்படி சேர்க்கணும், காரகத்தை எப்படி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? 5, 8, 12 வேலை செய்யும். சரி, இவனுக்கு 5, 8, 12 7ஆம் பாவத்துக்கு அது எத்தனை பாவம் வரும்? 5, 8, 12 அதான் 7ஆம் பாவத்துக்கு இந்த இவனுக்கு 5, 8, 12 7ஆம் பாவத்துக்கு என்ன வரும்? 2, 6, 11 வருமா? இப்ப இவன் இழக்கிறான், இன்னொருத்த லாபம் படைகிறானா? இதைத்தான் நம்ம லாஸ் பண்றோம். அப்ப இவன் ஆசைப்பட்டு தான் போய் லாஸ் பண்றான். எதுல லாஸ் பண்றான்? சீட்ல போடுறான், உல்லாச செலாபத்துல விடுறான், கேம்பிங்ல விடுறான், ஷேர் மார்க்கெட் விடுறான், சகலம் 5, 8 பண்றது ஆசைப்பட்டு லாஸ் ஆகும். அப்ப இங்க லக்கணத்துக்கு 2ஆம் இருக்கு. இப்ப கடக லக்கணத்துக்கு 2 குடையவர் சூரியன், 6 குடையவர் குரு, 11 குடையவர் சுக்கிரன். இப்ப சுக்கிரனுடைய வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு, குருவோட வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு, சூரியனுடைய வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. புறம் இந்த புள்ளிகள் அத்தனையுமே இவனுடைய 2ஆம் பாவத்தை தொட்டு காட்டிக் கொண்டே இருக்கும். இதிலே 12 பாவாதிபதிகள் சஞ்சாரம் பண்ணும் போது இவனுக்கு எப்படி பொருளாதாரம் வருது அப்படின்றத காட்டு. இப்படித்தான் எடுக்கணும். இப்படி எடுத்து பழகினீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா பழகலாம். இவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் ஒரு பேராசிரியர்ன்றது ரவி சொல்லிதான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். உங்க ஊர்னா தெரியாது, கிழிஞ்சிச்சு. நான் ஒத்துக்கிறேன், சாரி. சரியா? அதாவது எப்படின்னா, நான் கூட எங்க கேஎஸ்கே பிள்ளைகிட்ட யாரையாவது படிச்சிருப்பாரு நினைச்சேன். இவர் வயசை பார்த்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது எப்படின்னா, KS கிருஷ்ணமூர்த்தி அந்த காலத்துல எப்படி பிரிச்சிருக்கிறாரு, சூட்சமான விஷயத்த அழகா கொடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, நீங்க 2 குடையவர். இப்ப 2 குடையவர் நம்ம சொல்லுவோம், தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லுவோம். அப்ப 2ஆம் இடம் என்பது பொருளாதார நிலை. அப்ப இந்த 2ஆம் இடத்தினுடைய தன்மையை யார் செய்வா நல்லா அப்படின்னா, அந்த 2 குடையவருடைய நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் தான் அந்த 2ஆம் இடத்தினுடைய தன்மையை வலுவ செய்யணும். ரைட்டா? சரி, அதுக்கு மேல யார் இருக்கா அப்படின்னா, இப்ப 2ஆம் இடத்துல ஒருத்தர் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, வாடகைக்கு வந்தவன் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கு. அவர் தான் 2ஆம் இடத்தை பத்தி தீர்மானிக்கிறார், இவனுக்கு கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு. ஆனா அவரையும் இயக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கான். யாரு? அந்த 2இல் நின்ற கிரகம் இருக்கு இல்லையா, அவருடைய நட்சத்திரத்துல ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் இயக்குவான். இந்த 4 அழகா யார் பிரிச்சு கொடுத்தா? KS கிருஷ்ணமூர்த்தி பிரிச்சு கொடுத்தாரு. இதுக்குள்ளதான் சூட்சமே இருக்கு. ஏன்னா கடைசியில படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட, கேபியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடைசி இந்த திரையை மட்டும் தான் எடுப்போம். இந்த திரையை எடுத்து விட்டுருவோம். எடுத்தோம்னா அவன் சொல்லுவான், அழகா போவோம். அப்ப இந்த 12 இதுல இருக்கும், 12 சார்ட் இருக்கும், காலம் இருக்கும். ஒரு தசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம் நடக்கும். தூக்குவான், இந்த தசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், 4, 8, 12 வேலை செய்யுது. இது அந்த 4, 8, 12 சென்சிட்டிவ் பாயிண்ட் ஒண்ணு எடுத்து, இது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உனக்கு விபத்து நடக்கும் போது ஜாக்கிரதையா இரு, அடிச்சு சொல்லலாம். திருமண தேதி குறிச்சு கொடுக்கலாம். வெளிநாடு எப்ப நான் அடிச்சு பேசலாம். கேஸ்க்கு அவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறேன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பாவாதிபத்தியத்தை வந்து நம்ம ரொம்ப அழகா எடுத்து பேசணும். பாவாதிபத்தியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப ஒருத்தன் வந்து வண்டி வாங்கணும்னு வர்றான், ஒருத்தன் எனக்கு வாகனம் வாங்கணும்னு அவன் கேட்டு வர்றான். இப்போ ரவிட்ட வந்து ஒருத்தன் வர்றான். வந்த உடனே, அண்ணே நான் வண்டி வாங்கலாம்னு யோசிக்கிறேன், வாங்கலாமா வேணாமா? இவர் என்ன செய்வாரு? 4ஆம் பாவத்தை தான் யோசிப்பாரு. அடுத்து 11ஆம் பாவம் அவங்களுடைய அபிலாசை. இந்த 4 சம்பந்தப்பட்டா நீ வண்டி வாங்குவ சொல்லலாமா இல்லையா? சரி, இவங்க 2 பேரும் எப்ப ஒண்ணு கூடுவாங்க? இப்ப இவங்க 2 பேர்த்தையும் சென்சிட்டிவ் பாயிண்ட் எடுக்கணும். அந்த இடத்த சந்திரனோ சூரியனோ குருவோ தொடும்போது இவன் வாங்குவேன். தேதி குடிக்கலாமா இல்லையா? இப்படித்தான் ஜாதகம் பார்த்து பழகணும். ஆனால் அதுக்கு மேலாக நம்ம அடிப்படையா நீங்கெல்லாம் வந்து, நான் உங்க திருமுகத்தை கூட முகம் சொல்லக்கூடாது, உங்களுடைய திருமுகத்தை கூட இன்னைக்கு தான் பாக்குறேன். நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது மற்ற யூடியூப் எல்லாம் வந்து கேட்டீங்களா என்னன்னு தெரியாது. கேட்டீங்களா? அப்ப அதுல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்.
நம்ம ஜோதிடத்தை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பாரியாய கணக்கு. இந்த பாரியாயம்னா என்ன? மேஷம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை, தனுசு முதல் மீனம் வரை, இது 3 பாரியாயம். இந்த 3 பாரியாயத்துல முதல் நட்சத்திரம் என்ன கொடுத்திருக்கான்? அஸ்வதி மகாமூலத்தை தான் கொடுத்திருக்கான். சரியா? அஸ்வதி மகாமூலம். இந்த அஸ்வதிக்கு அடுத்துதான் பரணி என்ற சுக்கிரனுடைய நட்சத்திரமே வரும். என்ன? மகம்ன்றதுக்கு பின்னாடி பூரம்னு வரும், மூலத்துக்கு பின்னாடி பூராடம்னு வரும். ஆனா ஒன்று வாழ்வியலை தருகிறது, ஒன்று கர்ம மேன்மையை தருகிறது, ஒன்று வாழ்க்கையை நீ அடையக்கூடிய வெற்றியும் போகத்தையும் யோகத்தையும் கிடைக்கிறது. இந்த 3 நட்சத்திரத்துக்கு வித்தியாசம் இதுல இருக்கு. கார்த்திகை உத்திராடத்தினுடைய ஒரு போதனை அது வேற மாதிரி இருக்கு. ரோகிணி அஸ்தம் திருவோணத்துடைய அந்த தாற்பயம் வந்து வேற, அது வந்து வேற. இப்ப ஒண்ணும் இல்லை, எல்லாருமே பொருத்தத்தை பத்தி பேசினாங்க. இங்க எல்லாருமே திருமண பொருத்தத்தை பத்தி பேசினாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதை மட்டும் பிக்கப் பண்ணிக்கங்க. இதுல எல்லாத்தையும் நீங்க இணைச்சு பாருங்க. அப்படி இணைக்க முடியலன்னா அடுத்த தடவை ஒரு புதிய கேள்வி நான் சொல்றேன். சரியா? ஈஸி. இப்ப மேச லக்னம் இருக்கு. மேச லக்னத்துல நம்ம ரவியே பிறந்திருக்காரு வைப்போம். ஏன்னா இவரை வச்சு இடிச்சாதான் சரியா வரும். காலையில பழி வாங்கிட்டான். நான் காலையில 11 மணிக்கெல்லாம் பேசிட்டு நான் நேரம் வண்டி ஏறி வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். நான் மதுரைக்கு போகணும். மதுரைக்கு வந்து நான் திருப்பரங்குன்றம் போகணும். மாட்டுத்தாவளுக்கு திருப்பரங்குன்றம் போறதுக்குள்ள போதும் ஆகிடுது. பஸ் ரோடு எல்லாம் போட்டுக்கினா டிராபிக். ஏன்னா இப்ப நான் இப்ப இங்க நின்று பேசுற தைரியம் பிறகு நடந்தேன். 6:15 எப்படியா வெயில் ஏற்றி விட்டுறேன். சரியா? நான் தைரியமா பேசுறேன். அதனாலதான் உங்ககிட்ட பாபு சாரி என்ன டக்குன்னு காத்தினேன். அப்புறம் பிரபு என் வாயில வருதாடா வருது. ஓகே. இப்ப மேச லக்னம். இந்த மேச லக்னத்துக்கு பொண்ணு பார்க்கணும். என்ன பொண்ணு பார்க்கணும். இப்ப மேச லக்னத்துடைய சப்தமாதிபதி யாரு? மேச லக்னத்துடைய சப்தமாதிபதி யாரு? துலாம் அதிபதி யாரு? சுக்கிரன். சரியா? சப்தமாதிபதினு தான் கேட்டேன். சப்தமம்னு என்னன்னு கேட்டனா? சப்தமாதிபதி அப்படின்னா அங்க போயிடணும். அப்ப சுக்கிரன். சரி. இப்ப மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசி இந்த தர்ம திரியோகத்துல எந்த நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். பரணி பூரம் புராணம் தர்ம திரியோகத்துல வச்சிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை. ஒருத்தனுக்கு சுக்கிரம் இல்லை என்றால் அவன் ஆன்மீகத்துக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி வி முதல் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு போயிருந்தேன். ஆதார சக்கரங்களுடைய எழுச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்மான்னு சொல்லணும். நம்ம போய் அங்க ஒரு தனி மனிதனா பேசப்படாது. ஒரு ஆன்மாவுக்கு ஆன்மீகத்தினுடைய நிலையை தொட்டு காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு சுக்கிரம் நன்றாக இருக்க வேண்டும். சுக்கிரம் நன்றாக இருந்தால் தான் அவன் ஆன்மீகத்துக்குள்ளேயும் வர முடியும், இந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளேயும் வர முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய மகான்கள் அல்லது சாமியார் சொல்லக்கூடிய ஆட்களை என்னை தேடி வருவாங்க. நிறைய வந்து பார்க்கும்போது நான் கேஷுவலா ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எதுவுமே தொட மாட்டேன். செகண்ட் டைம் வரும்போது நான் சொல்வேன், சாமி உங்களுக்கு ஆன்மீகத்தன்மை இல்லைன்ற காரணத்துக்காக ஆன்மீகத்தை நீங்க பழி வாங்கலாமான்னு கேட்டு அப்படி யோசிப்பாங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஆன்மீகம்ன்றது நீங்க போட்டு பேசம் சாமி, உங்களுக்கு ஆன்மீகம் இல்லை, அந்த தன்மை உங்கள்கிட்ட விலை ரொம்ப நாள் ஆச்சு, அதை மறைக்கிறதுக்காக நீங்க உலகத்தை ஒரு வேஷம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கதறி அழுதுங்க. ரொம்ப பேர் பேசும். ஏன்னா உண்மையான சாமியார் பாத்தீங்கன்னா அழகா தெரியும். எங்க அப்படியாவது நான் தேடி போன மகான்கள்லாம் மிகப்பெரிய ஆட்கள். நான் தெரியும் தேடி வந்ததும் நிறைய இருக்கு. அதனால பல பேர் வந்து உத்தராட்சம் போட்டு அழகா காய்பேசியில உட்காந்துருப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க. சரியா? யோசிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றா, 159 பரணிபுரம் புராண நட்சத்திரம் 159 இருக்கா? இந்த சுக்கிரன் 7 படையவரா? சரி, அந்த துலாத்திற்கு இந்த 159 என்ன திரிகோணமா வரும்? மேச சிம்மம் தனுசு துலாத்துக்கு என்ன வரும்? அதுக்கு என்ன திரிகோணம்? காமத்திரியோணம். செழிப்பழகு. அப்ப இந்த தர்ம திரியோணம் இந்த காமத்திரியோணம் இணைதான். இதுதான் பொருத்தம்.
இதை பொருத்தி பாருங்க, பலருடைய வாழ்க்கையில நீங்க விளக்கேற்றலாம். எப்படியும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன தசைவித பொருத்தத்தையே தாண்டி இந்த பொருத்தம் இருக்கணும். இது இருந்தா எப்பேற்பட்ட ஜாதகத்தை நான் ரச்சு இச்சு வெட்டு இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இதே கல்கடை மேலதான் அப்ப கிரக பொருத்தம் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 30 ரூல்ஸ் சப்மிட் பண்ணேன். அதாவது கிரக பொருத்தம் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ரூல்ஸ், அந்த 30 ரூல்ஸ் இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு ரூல்ஸ். நீங்க இன்னும் ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு பெண்ணுடைய ஜாதகம், ஒரு ஆணுடைய ஜாதகம், ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்க சொல்லியிருக்கான். பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க. கொள்ள பேர் நம்மால என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, பையனுக்கு பொருத்துற நட்சத்திரங்களா எழுதி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, பையனுக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் கேட்கறது எப்படிரா, இப்படிதான் கேட்குறது எப்படிரா, அப்படிதான் கேட்க வேண்டியது. இந்த வதுவுக்கு இந்த வரன் உகந்தவனாக சாஸ்திரம் சொல்லுது, இந்த பெண்ணிற்கு இவன் உகந்தவனா அப்படிதான் சரி சொல்லியிருக்கு. ஆமா, இளந்தாரிகளை தூக்கி போனா ஊருக்குள்ளே நுழைய பண்ண மாட்டான், ஏற்றி தெளிவா எவ்வளோ அப்படின்னு. அந்த காலத்துல கிராமத்துக்குள்ள நீங்க போகும்போது மந்தையில என்ன செய்யும், பெரிய கல் இருக்கும், வாங்க இந்த ஊரு அப்படி கேட்பாங்க. இந்த ஊரு அப்படியா, என்ன விஷயம், அந்த கல்லு இருக்கு தூக்கி பாருங்க அப்படிப்பாங்க. அந்த கல்லை தூக்கி போட்டாச்சு கொட்டு மேலதோட குட்டி குட்டி உட்கார வச்சிருவாங்க, இல்லாட்டி ஊர் எல்லையோட விரட்டி விட்டுருவாங்க. நடந்துச்சா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கு. இன்னைக்கு போய் எங்க கல்லை தூக்கி போட போட முடியுமா? என்ன கல் ஏமல வந்துடும். அப்ப இந்த பொருத்தம் பார்க்கறதுல பெண்ணுக்கு அதுல என்ன பார்க்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா பலருடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கிறதால இந்த விஷயத்த ஒரு விஷயத்தை நீங்க ஆணித்தரமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் பையனுடைய ஜென்ம நட்சத்திர நாதன் இருக்கார் இல்லையா, ஜென்ம நட்சத்திரம். நீங்க ஜென்ம நட்சத்திரம் மட்டும் நான் பேசுறேன்னா எனக்கு நான் ஒரு வாரம் இல்ல 365 நாள் பத்தாது. பெண்ணினுடைய ஜாதகத்தில் பையனுடைய ஜென்ம நட்சத்திர நாதன் நீச்சமாகி இருந்தால் அவங்க வாழ்க்கை சரிப்பட்டே வராது. அதே மாதிரிதான் பெண்ணுடைய நட்சத்திரனால ஆணுடைய ஜாதகத்துல நீச்சமாயிடக்கூடாது. இதை இப்படி இருந்துச்சுன்னா தூக்கி ஒதுக்கி வச்சிருக்கேன். தசையில பொறுத்த இருந்தானே, கிரக பொறுத்த இருந்தானே, என்ன பொறுத்த இருந்தாலும் ஒத்து வரும். வாழ்க்கையில நல்லா வச்சுக்கோ. இதே நீச்சத்தை நீங்க மத்த பாவத்தோட இணைச்சு பாருங்க. வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எதை அடைய முடியாது, தேடாதே கிடைக்காதுன்ற மாதிரி வாழ்க்கை. அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். காலையிலோட ரவி சொல்லிச்சு, 5லே கேது இருந்தாள் சொன்னாரு, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, 5ல கேது இருந்தா ஒண்ணுல ஃபர்ஸ்ட் முதல் அதான் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் பஞ்சமாதிபதினு போனோம். சரியா? ஆரம்பத்துல 5ல கேது இருந்தாள் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. நீங்க ஜாதகம் பாக்குறதுல எல்லாம் விளையாட்டுத்தான் பண்ணிடக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் அவன் குரு 5ல இருந்தா பாவம் காரணாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. 7 சித்திர பாவ காரணாசி கூட போயிட்டு சந்தான பாக்கியம். இதுல ஜென்ரலா பாத்தீங்கன்னா கும்ப லக்கணத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதி அட்டமாதிபதி வருவார். சிம்ம லக்கணத்துக்கு அதே மாதிரி புத்திர ஸ்தானாதி அட்டமாதிபதி வருவார். சரியா? இந்த இடத்துல குழந்தையுடைய நலன் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு இது நம்ம நேரங்கள் வரும். கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுடைய 8ஆம் இடம். கடகலக்கணத்துக்கு நல்லா இருக்கிறது முதல் படியா குழந்தைதான், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் மிதுன லக்கணத்துல பிறந்தவனுக்கு 5ஆம் பாவம்ன்றது துலாம், காலபுருஷனுடைய 7ஆம் இடம் மாரகஸ்தான். நீங்க அப்படி குழந்தைகள்லாம் கத்து கொடுத்து வாங்கணும். ஏன் இப்ப நம்ம வீராப்பு பேசுறோம், ஜோசியத்துல வீராப்பு எப்படி பேசுறது? 5லே கேது இருந்தவனுக்கெல்லாம் குழந்தை பிறக்கவில்லையா? பிறக்கக்கூடாதுன்னு இருக்கா? பிறந்திருக்கும். பிறந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம வழி சொல்றோம். இந்த கேது என்னைக்கு இருந்தாலும் என்ன செய்தோம், தான் நின்ற நிலையினுடையத ஹம்பக் பண்ணத்தான் செய்யும். அவனுடைய ஏமாத்துக்காரன், அவனை நம்பாதீங்க. கேது யாரு? ஏமாத்துக்காரன், நம்பக்கூடாது. அதாவது என்ன ஒரே அழகா சொல்லியிருக்கான், உன்னுடைய முன்ஜென்ம கர்மமுடைய நீ செய்த நன்மைகளுடைய தொகுப்பு தான் ராகு, நீ செய்த தீமைகளுடைய தொகுப்பு தான் கேது. அதுதான் உன் ஜாதகத்துல உட்கார்ந்து இருக்கு. சரியா? அப்ப நம்ம சொல்றான் ராகு யோகக்காரன் சொல்றான், இவன் ராகு தான் இல்லாத இழப்புலன்னு சொல்றான். அவன் ராகு விரிவாக்கம் சொல்றான். ஆனா கேதுதான் என்ன செய்யும்,
நீங்க சாமி கூட சொன்னாரு செவ்வாய்க்கேது சேர்க்கை. நீங்க நல்லா தைரியமா சொல்லலாம். உடன் பிறந்தோரை இழத்தல் உடன் பிறந்தோரால் இழத்தல் இருக்கத்தான் செய்யும். மாத்தையும் வந்தது. புதன் கேதுவோட சாரம் அல்லது கேதுவோட சேர்க்கை. ரோட்ல கூட வந்து நம்மளை பார்த்து என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க எல்லாம் சரி, அவனால நம்ம ஏமாறப்படும் இருக்கும். யாரு? புதன் கேது. இதெல்லாம் நம்ம ஜென்ரலா யோசிக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த பொருத்தம் அப்படின்றதுக்குள்ள போகும்போது அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் 5 கேது இருக்கு. குழந்தை பிறந்துருச்சியா? குழந்தை நல்லா நல்லா இருக்கு. ஆனா என்ன செய்யணும்? அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லி தத்து கொடுத்து வாங்கிக்கோ. நான் பல ஜாதகத்துல சூரியன் 9, சூரியன் 12, சூரியன் 9 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, 12 கூடையவனா இருந்தாலும் சரி, 9 சனி இருந்தாலும் சரி, அல்லது இப்ப நிறைய ஜாதகத்துக்கு நம்ம போன உடனே 7ஆம் இடத்தையே நம்ம பாக்குறோமே. 7ஆம் இடத்துக்கு முன்னாடி பார்க்கணும் தெரியுமா? முதல் அவனுக்கு வீரியம் இருக்கா? 3ஆம் இடம். 12ஆம் இடம் ஐனசேபம் நல்லா இருக்கா? 12ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் நல்லா பார்த்துட்டு தான் 7ஆம் இடத்துக்கே போகணும் இல்லையா? அப்ப இது இல்லாம 7ஆம் இடம் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் நல்லா இருக்குன்னா 3ஆம் இடம் வரும். இதே துலாலக்கணம் குரு போய் மகத்துல உட்கார்ந்து இருக்கு. என்ற ஒரு ஜாதகம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள அப்படியே வந்திருக்காங்க. அவன் துலாலக்கணத்தை பத்தி நான் பெருமையா பேசுவேன். துலாலக்கணத்தை பிறந்த பெண்களை பார்த்தா நான் கையெடுத்தேங்க. ஏன்னா பொதி சுமக்கிறதா தான், பாரதமுக்கிறதா தான், ஒரு குடும்பத்தினுடைய எல்லாத்தையும் அதுதான் தான் சுமக்கும். சுமைதாங்கி அவங்க எல்லாம் துலாலக்கணத்தை பிறந்த பூராம சுமைதாங்கி தான், சாக்ரிஃபைஸ் தான். சரியா? நான் பெண்களை கூப்பிட்டுருவேன், வணக்கம் தாயி. ஏன்னா நீ போய் சுமக்க போறது நான் இப்பயே நினைச்ச முடியும். பார்த்தா பரிதாப பார்த்தா இருக்கு. அதுல அந்த குரு போய் என்ன செய்யறாரு? பகத்துல உட்கார்ந்து இருக்கு. அவனை பத்தி பெருமையா சொல்றேன். சொல்லிட்டு கல்யாணம் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷம் நான் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறேன். அவன் சொன்னா என் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? நானு முடிஞ்சிருச்சா கேட்ட உடனே அந்த பெண்மணியுடைய கண்ணுல ஒரு துளி கண்ணீர் அப்படியே வந்துச்சு. ஆஹா, அது வேலையை காட்டிடுச்சு. என்ன? கல்யாணம் நடந்துச்சு. 3ஆவது நாள் எங்க கதவை தட்டி எங்க 2 சுற்றி என்ன பிள்ளைய பெற்றிருக்கன்னு சொல்லி காரை கொண்டு போயிட்டாங்க. அப்ப 3ஆம் இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கும். 12ஆம் இடத்தை வந்து சில நேரத்துல இப்ப 5ல சனி இருக்குன்னு வைங்களேன், அது 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கும். இங்கேயும் ஒரு உளப்பாட்டை பண்ணுவாரு. குடும்பத்தையும் லேட்டா கொடுப்பாரு. 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கொண்டாட்டின்ற வாடையே புரியுது, வாடையே இல்லாம ஆக்கி விட்டு போயிருவாரு. போதுண்டா அவனுக்கு கல்யாணம், இவன் கல்யாணம் நடந்தா போதும், கல்வியை கூட கட்டி வச்சு போயிருவாங்க. ஆனா அதை விட நம்மால் எஜமான் யாரு? பிரகஸ்பதி. அவரு ஆமா பிரகஸ்பதி ஏழுல நின்னாதான் தலைகீழ நிற்பாரு. நம்ம போய் நம்ம சொல்லுவோம், ஏழி குறுந்தால் அவள் உத்தமி, பத்தினி, இறையாண்மை, ஒழுக்கம், நியாயம், தெய்வத்துக்கு நிகரானவன் நம்ம சொல்லுவோம். ஒருத்தி வரமாட்டார்கள், எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். என்ன இந்த நடந்தா போதும், அந்த நடந்தா போதும் சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் நாய் போய் எங்கேயோ ஒரு குரு எங்க இருந்து கொண்டு வர்றாரு தெரியுமா? எவனுக்கும் தெரியாத ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. இவங்க பொண்ணே கிடைக்காம அடைவாங்களா? சரி, பொண்ணு கிடைச்சா போதும் கல்யாணத்தை முடிச்சுருவாங்க. இந்த குரு என்ன செய்வாரு? கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாரு, குழந்தைய கொடுத்துருவாரு. அவ பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடி உண்மையிலே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருப்பான். அவ்வளவு குறை சொல்லப்படுது இந்த குரு. அதுக்கப்புறம் இந்த வேலையை காட்டுவாரு. யாரு? நம்மால் பிரகஸ்பதி. என்ன செய்வாரு? மெல்ல ஒன்னா என்ன செய்வா? அம்மா வேலைக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு பஸ்ல இவன் டிராவல்ல வெளியூர் கிளம்புறதுக்கு ஏறுறான். இவன் கல்யாணத்துக்கு வராத ஒரு சொந்தக்காரன் அப்பதான் அந்த பஸ்ல ஏறுறான். ஏண்டா புஷ்பா, ஏன்னா கல்யாணத்துக்கு நியமந்தா அந்த ஊர்ல இருந்து இன்னார் மகளாம்ல அந்த பிள்ளை அப்படிமா? ஆமாமாமா, அது ஏற்கனவே இன்னொருத்தரோட ஓடி போனதுல்லடா சொன்னாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இறங்கலாம். அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டான். ஊருக்கு பாருங்க, இறங்கி நேர வீட்டுக்குள்ள வருவான். வீட்டுக்குள்ள வந்து பேக், ஏன்னா இப்பதான் நல்லா என்னங்க என்னங்க உண்மையிலேயே அந்த பிள்ளை என்னங்க 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 ஒண்ணுமே சொல்ல மாட்டான். மூஞ்சி உண்மை வச்சுக்க போய் கட்டிய வைப்பான். ஓன் வாப்பா நான் டீ போட்டு கொடுப்பா. சொல்லுங்க, அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில எதோ நம்ம குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு பின்னாடி நடந்துச்சாப்ல அப்படின்னு அவன் சொல்ல அவன் சொல்லுவான். அப்படியே ஒரு நிமிஷம்
இத சொல்லிருக்க மாட்டாங்க. நடந்த நிகழ்ச்சிங்கிட்ட மறைச்சு அப்படியே நிச்சயம் நீ கிளம்பு, நீ வீட்டு கிளம்பு அப்படின்னு பிள்ளோட்டியோட இருந்து இல்ல 10 வீட்டுக்கு போயிடுவாங்க. திருப்பி எங்க போவோம்? இந்த குரு, ஏன்னா வழக்காடு மன்றம்ல கோர்ட்டுக்கு அவர் தான், சட்டத்துக்கு அதுவான அதிபதி, கோர்ட்டுக்கு அவர் தான் அதிபதி. கோர்ட்ல கொண்டு போய் டைவர்சஸ் பண்ணுவோம். ஈஸியா டைவர்ஸ் கொடுப்பாரா? தரவே மாட்டான். இழுத்து அடிச்சு கோர்ட்ல இருந்து டைவர்ஸ் வாங்கினா போதுன்னு சொல்லி சரின்னு. இதுல என்ன தெரியுமா, டைவர்ஸ் வாங்கிறாங்க ஒரு 6 மாசம் 7 வருஷத்துல கிடைச்சதும் இங்க கிடைச்சதுக்கெல்லாம் பின்னாடி அந்த பிள்ளைப்பாவும் குழந்தையோட இருக்கும். இவன் ஊர் ஊரா சுத்துவான். என்ன வெட்டி அந்த ஊடால அந்த பஸ்ல என்ன பாருங்க, அவனை வெளுக்கணும். என்ன அவன் பண்ண வேலையில ஒரு குடும்பமே நாரி கடைசியில என்ன செய்வாங்க, ஒரு விசேஷத்துக்கு இந்த பிள்ளையும் அவங்க மனமாட்டத்துக்காக இந்த பிள்ளைய கொடுத்து வருவாங்க. அப்ப இந்த புருஷங்காரன் அங்க வருவான். இந்த பிள்ளைய பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு மாதிரி இறக்கம் போய், ஐயோ நம்ம பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வாரி சுட்டும் போது, வா என்ன ஆனாலும் பரவாயில்ல திருப்பி கூட்டிகிட்டே போயிருவேன். இப்படித்தான் இந்த குரு பகவான் வந்து செய்வாரு. அதனால வாழ்க்கையில நம்ம ஈஸியாக நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை காட்டும். அதனால ஒவ்வொரு கிரகத்தை 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்லா இருக்கா, யாரை வேணாலும் கட்டி கொடுங்க. சரியா? 3 மணி ரொம்ப முக்கியம். அதுல 3 கூடையவருடைய சாரங்களையும் நம்ம பார்க்கணும். 12 கூடை எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 12ஆம் இடத்துல சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், கேது இருக்கலாம். இருந்தா என்ன செய்யும், ஒருத்தரையும் தொடவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கேது 12 இப்ப சொல்லுவேன், கேதுல 12. அதனால அடுத்த ஜென்மம் எனக்கு இல்லை. எவன்டா சொன்ன? அயனசேன உனக்கு இல்லைன்றதுக்காக நீ சாமி அரசம் கொடுத்துட்டு இருக்க. உனக்கு சாமி கூப்பிட்டு சாக்கும் ஆன்மீக உனக்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 3ஆம் இடம் என்பது அறிவு, 5ஆம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு, 9ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி, 12ஆம் இடம் என்பது சித்தி. இந்த 3, 5, 9, 12 இயக்கம் சரியாக 3ஆம் இடம் அறிவு. நீ வந்து ஒரு விஷயத்த வாங்குறேன், அதை பகுத்து பாக்குறேன், இதுல பிரிச்சு பார்த்து ஆய்வு பண்றேன், அந்த நிலையில வரேன். இதுலதான் சரி கிரியை யோகம் ஞானம் இப்படி போகணும். அதனால இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் என்னைய தூங்க வச்சு அழகு பார்த்த ரவிக்கு நன்றி. நான் இல்ல பகல்ல விட்டா நம்ம எமோஷனா பேசுறாங்க. இப்பயும் நம்மள நான் தூக்கம்லாம் கலைஞ்சி கலகலப்பா கூட்டு போயிடுறேன். சரியா? கலகலப்பா தான் பேசுறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திப்போம். மிக அற்புதமான இந்த மாலை நேரம். சரியா? ஏன்னா இப்பதான் தூக்கத்துல நான் இப்பதான் முடிச்சுக்க இருக்கிறேன். சரியா? இந்த ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் என்ன ஆள்வோல் தலைத்து திருச்சி மாநகரத்துல மிகப்பெரிய ஒரு சங்கமா உருவாகி தமிழகத்திற்கு இது முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அந்த மீனாட்சி வேண்டி வாழ்த்தி ஆனந்தம். சரியா? நன்றி நன்றி நன்றி. ஐயா மிக சிறப்பாக நான்